தலைவர் செயலாளர்னு பார்க்கணும். அவர்கிட்ட போய் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன்னு கொஞ்சம் கூட்டு போங்களேன், கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன், ஒரு சின்ன ஒரு கையெழுத்து வாங்கி தாங்களேன் அப்படின்னு கேட்கணும். அவர் கூட்டிட்டு போவார். உங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஓட்ட உழைச்ச நமக்கு தான் ஓட்டு போட்டாரு, நிறைய கேன்வாஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு, ஒரு பார்த்து ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். அப்புறமேல எம்பியை பார்ப்பீங்க. ஒரு எம்பியை பார்க்கறதுக்கு இந்த நிலைன்னா மந்திரி, பிரதமர், முதலமைச்சர், ஜனாதிபதி எல்லாம் எங்க போறது? இது உண்மை, இது கரெக்ட். இதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம்? அதான் டாபிக். இப்ப ஏன் நமக்கு எம்பியை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா, நமக்கு எம்பி தெரியும். எப்படி தெரியும்? பேப்பர்ல பார்க்குவோம், கும்பிட்டு வந்தான் பார்த்தோம், அதெல்லாம் தெரியும், ஓட்டு போட்டு பார்த்தோம். அவனுக்கு நம்மள தெரியுமா? இத்தனை லட்சம் பேரை எம்பிக்கு அவன் வச்சிருப்பானா? 3 லட்சம் வாக்காளர்கள் அவனுக்கு எப்படி தெரியும்? 3 லட்சம் பேருக்கு ஒருத்தனை தெரியலாம், ஒருத்தனுக்கு 3 லட்சம் பேர் தெரியுமா? தெரியாது. அப்ப எதுக்காக வேண்டி நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா, எம்பி கிட்ட போய் நீங்க நின்றீங்கன்னா நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாது. எதுக்காக வேணாங்கிற சந்திக்க ஆளை கூட்டு வர சொல்றாரு அவரு. நம்ம போறோம், நம்ம யாருன்னு தெரியாது. கொள்ள வந்திருக்கிறானா, எதுக்கு வந்திருக்கிறான், இவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறான், ஒண்ணுமே தெரியாது. லஞ்சம் தருவானா, இவன் தரமாட்டானா, ஒன்னும் தெரியாது. அவருக்கு மாமூல வாங்க வரல, இவன் தருவானா, கை மையமா பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா, சிபிஐல இருந்து வந்துட்டானா, இவன் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாததுனாலதான் ஒளிகிறாங்க, ஆளை கூட்டிட்டு வா, சரியான ஆளை கொண்டு வாங்குறான். தெரிஞ்சா வருவானா? தெரிஞ்சால் நேரம் போயிடலாம்ல. எம்எல்ஏ எம்பியுடைய மர்மம் இருக்கிறான், மகளை கட்டின பேர் மேல வரும்ல, ஏன் போயிடுறான்? தெரியும் அவனுக்கு, இவனை தெரியும், இவனுக்கு அவனை தெரியும், அதனால போய்க்கிறாங்க. அப்ப நம்ம எம்பியவோ மந்திரியவோ நம்ம பார்க்க முடியாம போறது காரணம் என்னன்னு கேட்டா, எம்பிக்கு நம்மள தெரியாது, இதான் காரணம். அப்ப நீ அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டினா, அல்லாஹ்வுக்கு உன்னையே தெரியாதா? இதான் கேள்வி. இப்ப நான் அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தான் கேட்கிறேன். அல்லாஹ் அப்படி எட்டி பாக்குறான், இவன் யார புது ஆளா இருக்கிறான்? அல்லாஹ் சொல்லுவானா? இவனை நான் பார்த்ததே இல்லையே, இவன் என்னடா நீ நீலாம் கேட்கிற, நீ யாரா, நீ எதுக்குடா அங்க வந்த அப்படி கேட்பானால. அப்ப இவங்க காட்டுற உதாரணம் ஒரு கிறுக்குத்தனம் பாத்தீங்களா? ஒரு மந்திரிக்கு என்னை தெரியாது, ஒரு ஆளைத்தான் கூட்டிட்டு போகணும். மனுஷனுக்கு எல்லாம் அறிஞ்சிருக்க முடியாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் என்னடா புது ஜென்மமா, நான் படைக்கவே இல்லைடா உன்னைய, நீ யாரா அப்படி கேட்க போறானா? உன்னை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல போறானா? நீ அல்லாஹ்ட்ட போய் கையேந்திரா, நீ யாருன்னு தெரியும், உன்னுடைய எண்ணம் என்னன்னு தெரியும், உன்னுடைய கோரிக்கை என்னன்னு தெரியும், உன்னுடைய நடிப்பா கேட்கிறியா நெசமா கேட்கிறியான்னு தெரியும். இவன் மனுஷன் சிபாரிசு பண்ண கூட்டு போறானே, அவனுக்கு தெரியறதை விட அல்லாஹ்வுக்கு கூட தெரியும். அல்லாஹ்வுக்கு யார நீங்க சிபாரிசு பண்ணணும்னு கூட்டிட்டு போக போறீங்களோ, அவருக்கு என்னை பற்றி எவ்வளவு தெரியுமோ அதை விட கோடி மடங்கு அதிகமாக என்னை பற்றி அவனுக்கு தெரியும். இப்ப எதுக்கு ஆள் புரோக்கரு? புரோக்கர் எப்ப தேவைங்க? தெரியாட்டி தானங்க புரோக்கரு. அல்லாஹ்வுக்கு தான் எல்லாரையும் தெரியுமே. இப்ப கிறுக்குத்தனம் வழங்குதா? இந்த மாதிரி உதாரணம் காட்டுவது இவங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு இருக்கிற அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அறிவுன்னு நினைக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு அறிவு. அவருக்கு 4-5 பேர் தான் தெரியும், ஒரு 50 பேர் தான் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஒரு 100 பேருக்கு மேல அவருக்கு என்ன செய்யாது, அறிமுகம் இருக்காது. ஒரு பிரதமருக்கு அவர் கட்சியை சேர்ந்த 184 எம்பிக்களை கூட தெரியாது. வழங்குதா? அவர் கருணாநிதிக்கு எல்லா மொழியும் தெரியுமா? வாஜ்பாய்க்கு அவர் கட்சியில் உள்ள அம்புட்டு எம்பியும் தெரியுமா? அது கூட தெரியாது. அவங்க அறிமுகப்படுத்திக்கிறேன். இவ்வளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அறிவுன்னு நினைக்கிறாங்க. 600 கோடி பேர் அல்லாஹ்வை வச்சுக்கிற முடியுமா அப்படி நினைக்கிறாங்க இவங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த உதாரணமே ஒரு கிறுக்குத்தனமானது. இது அல்லாஹ் கேவலப்படுத்துறது. இந்த உதாரணங்கள் எல்லாம் அல்லாஹ் விஷயத்துக்கு செல்லாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன உதாரணம்? வக்கீல். அது உண்மை. உலகத்தில் வக்கீல் வேணும், நமக்கு சட்டம் தெரியாது, அது வக்கீல் வேணும், வக்கீல் சொல்லி தர நம்ம சொல்லுவோம். இப்ப வக்கீலுக்கு உதாரணம் காட்டினா அவுளியா இப்ப வக்கீல் ஆயிடுறாரு. வக்கீல் யாரு? நம்ம குற்றம் சுமத்தப்பட்டவன். சரி, வக்கீல் யாரு இந்த உதாரணத்துல? அவுளியா. நீதிபதி யாரு? அல்லாஹ். இவங்க உதாரணம் அப்படித்தானே? நீதிபதிட்ட போய் வக்கீல் வாதாடுற மாதிரி அவுளியா போய் அல்லாஹ்ட்ட வாதாட போறார். அப்ப இவர்கள் வக்கீல் மாதிரி அவுளியாவை எடுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் நீதிபதி மாதிரி எடுத்துக் கொள்கிறார்கள். இப்ப நீங்க பார்க்கணும், உலகத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது நீதிபதிக்கு முன்னாடி வக்கீல வச்சு வாதாடுறோம். ஏன் வாதாடுறோம் கேட்டா, நீதிபதிக்கு நான் குற்றவாளியா இல்லைன்னு தெரியாது. என் மேல கொலை குற்றம் சுமத்தி கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. நான் கொன்றனான அவருக்கு தெரியுமா? தெரியாது. நான் கொல்லலன்னு தெரியுமா? தெரியாது. யாரு கொலையாளின்னு தெரியுமா? தெரியாது. அப்ப ஒண்ணுமே தெரியாத நல்ல நீதிபதி உட்கார்ந்திருப்பார். அவருக்கு சட்டம் தான் தெரியும், எது தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்ப அவர் எதை வச்சுதான் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு? வக்கீலுடைய வாதத்தை வச்சுதான் யாரு தான் செஞ்சிருப்பா, இவன் செஞ்சானா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிற நிலையில் அவர் இருக்கிறார். அதனால நீதிபதிக்கு என்ன வேணும்? வக்கீல் வேணும். அவர் என்ன செய்வாரு? உங்க கட்சி சொல்லுப்பா, நம்ம கட்சி ஒரு சொல்லுவாரு, எதிர்கட்சி நீ சொல்லுப்பா அவரும் சொல்லுவாரு, ஆய்வு பண்ணுவாரு. இந்த ரெண்டை வச்சு செய்யறது இப்படித்தான் கண்டுபிடிக்க போறாரு அவரு. நீதிபதி
அது இன்னும் சொல்ல போனா வக்கீல் திறமையா இருந்தான்னு வைங்க, நான் 100 கொலை செஞ்சுட்டு வெளியே வந்துருவேன். வக்கீல் சொங்கியா இருந்தான்னு வைங்க, நான் செய்யாமலே உள்ள போயிருவேன். அதுவும் நடக்கும். நீதிபதி அப்படி செஞ்சிருவாரு. நீதிபதி அவருக்கு ஒண்ணும் தெரியாது, எப்படி ஆர்குமெண்ட் நடக்குன்னு பாப்பாரு. ஆர்குமெண்ட் யார் வலிமையா எடுத்து வைக்கிறாங்களோ அந்த பக்கம் தீர்ப்பு வழங்கிடுவார். ஆர்குமெண்ட் வச்சுதான் தீர்ப்பு வழங்குவார தவிர சத்தியம் அசத்தியம் ஒரு ஒண்ணுமே வழங்காது. உலகத்தில் என்ன நடக்குன்னு வழங்காது. அப்ப நீதிபதிக்கு வக்கீல் வேண்டும். ஏன் வேண்டும்? நீதிபதிங்கிற மனுஷன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு நின்றால் இது பொய் கேஸா நெச கேஸான்னு அவருக்கு தெரியாது. இவருக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு தெரியாது. அப்ப தெரியாத ஒரு நிலையில நீதிபதி ஒரு வக்கீலை தான் சார்ந்து நிக்கணும். அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாட்ட நம்ம போறோம், நிப்பாட்டப்பட்டோம். மறுமையில நிப்பாட்டப்பட்ட உடனே நம்ம தொழுததே இல்ல, நோம்பே வச்சது இல்ல, 10 காசு ஜக்காத்து கொடுத்த தர்மம் கொடுத்ததே இல்ல, ஒரு நல்ல காரியம் செஞ்சது இல்ல. போனோன்னு அப்படி அவுளியா வருவார். யா அல்லாஹ், இவர் ஆனர், இவர் ரொம்ப ஐவேளை தொழுகையாளி, இவர் ரொம்ப சூஃபி, நல்ல மனிதர், எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் இது அப்படி சொல்ல போறாரா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய சீர்திருத்த பணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்வதில் தனி முத்திரை பதித்து வரும் ஒரே ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் முரணாக முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட பல அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அப்புறப்படுத்தி அவர்கள் இரையச்சமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநாடுகள், மாதந்தோறும் 100கணக்கான பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், உள்ளரங்கு நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான தனி நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கிட இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் எனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. தமிழகமெங்கும் ஆடியோ வீடியோ சிடிக்கள், டிவிடிக்கள் மற்றும் பல நூல்கள் அடங்கிய இலவச நூலகங்கள், உலகமெங்கும் இஸ்லாத்தை எடுத்துரைக்க பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளின் மூலம் தினந்தோறும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள், ரமலான் மாதம் முழுவதும் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சிகள், தலைசிறந்த மார்க்க அறிஞர்களின் பலவித ஆக்கங்களுடன் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒப்பற்ற இதழ்களாக ஏகத்துவம் மற்றும் தீன்குல பெண்மணி ஆகிய மாத இதழ்கள், நாட்டு நடப்புகளை சமுதாய சிந்தனையுடன் மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எடுத்துரைக்க உணர்வு வார இதழ். இது மட்டுமல்லாது எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி மூலமாகவும் சந்தேகங்களை போக்கிட தனி குழு, உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை பற்றி அறிந்திட www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள். நபி வழியில் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிட ஹஜ் பயிற்சி வகுப்புகள், மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துபவர்களை அடையாளம் காட்டுவதற்காக பல்வேறு விவாதங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கே சவாலாக இருக்கும் வரதட்சணையை ஒழிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள். இதன் மூலமாக இறைவனை அஞ்சி வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் சாதனை நிகழ்ச்சிகள், இலவச திருமண தகவல் திட்டங்கள் மற்றும் வரதட்சணையற்ற நபிவழி திருமணங்களை ஒருங்கிணைத்து நடத்த மணப்பந்தல்கள், குடும்ப பிரச்சனையை உடனடியாக தீர்த்திட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான ஷரியத் தீர்ப்பாயங்கள். குர்ஆன் ஹதீஸை விட்டு இந்த சமுதாயம் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழகமெங்கும் தனி மர்கஸ் அமைத்து வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகைகள், நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடல்களில் பெருநாள் தொழுகைகள், பெருநாள் தினத்தன்று ஏழைகளை மகிழ்விக்க நோன்பு பெருநாளின் போது ஃபித்ரா எனும் தர்மத்தை திரட்டி தகுதியானவர்களிடம் ஒப்படைத்தல், ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி மூலம் இறைச்சி மற்றும் தோள்களை திரட்டி ஏழைகளுக்கு உதவுதல், மார்க்க அறிஞர்களை உருவாக்கிட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தௌஹீத் அடிப்படையிலான கம்ப்யூட்டர் மற்றும் தொழில் பயிற்சியுடன் கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள், உலக கல்வியுடன் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக முதல் கட்டமாக அல் ஃபுர்கான் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், மாவட்டந்தோறும் தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள், பலதரப்பட்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவ மாணவிகள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள். இப்பயிற்சி வகுப்புகளில் இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் போதிக்கப்படுவதுடன் கல்வி வழிகாட்டி பயிற்சியும் நடத்தப்படுகின்றன. தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தப்படும் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் பாட நூல்கள், உணவு, தங்குமிடம், மருத்துவம் போன்ற
போன்ற அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. நான் என்ன போய் நிப்பாட்டின உனைய